ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்ஏ சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஸ்டோரி லைன் தி விசிட். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுமே 2 சின்ன பசங்களை காட்டுறாங்க. அதுல பொண்ணோட பேரு பெக்கா, பையனோட பேரு டெய்லர். அவங்க அம்மா 19 இயர்ஸ் இருக்கும் போது காலேஜ்ல இருந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு எதிர்த்து கல்யாணம் பண்ணதால இப்போ அவங்க பேரண்ட்ஸோட டச்ல இல்ல. அதனால 15 வருஷமா அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசாம தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு வேற பொண்ணை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை டிவோர்ஸும் பண்ணியிருப்பாரு. இப்போ பெக்கா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பேச வைக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் டேஸ் பத்தியும் அவங்க லவ் பண்ணதை பத்தியுமே அந்த டாக்குமெண்ட்ரியில சொல்றாங்க. அவங்களோட அப்பா அம்மாவை ரீசெண்டா அவங்க ஆன்லைன்ல மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இப்போ ஆன்லைன்ல கவுன்சிலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம வீட்லயே டைரக்டா போயிட்டும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கிராண்ட் சில்ட்ரனை பார்க்கணும்னு ஆசை. அதனால 1 வீக்குக்கு அவங்கள வெக்கேஷன்ல அனுப்ப சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஆனா பசங்களுக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அவங்க அம்மா இப்பதான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட அவங்க ஒரு க்ரூஸ் போறதா ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க ஊருக்கு போயிட்டா அவங்க அம்மாவுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குங்கிறதுக்காக அவங்க ஊருக்கும் போவாங்க. ஊருக்கு போனதுல இருந்தே அவங்க எல்லாத்தையுமே வீடியோல ஷூட் பண்ணிட்டே தான் வருவாங்க அவங்க டாக்குமெண்ட்ரிக்காக. இப்போ பெக்காவும் டெய்லரையும் கூட்டிட்டு போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க தாத்தா பாட்டியுமே வராங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுல போயிருக்காங்க. முதல் 2 நாள் ரொம்பவே ஜாலியா தான் போகுது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு ரூல் மட்டும் சொல்றாங்க. நைட்டு 9:30க்கு அவங்க ரூம்குள்ள லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா அவங்க வயசானவங்க, அதனால சீக்கிரம் தூங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத பெக்காவும் டெய்லரும் வேற வழி இல்லாம ஒத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. நைட்டு 9:30க்கு அப்புறமா அவங்க டோர் கிட்ட வித்தியாசமான சவுண்ட் கேட்கறத 2 பேருமே ஒவ்வொரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா டெய்லர் சொல்றத பெக்கா அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால தூக்கம் வராம எதனா பண்ணிருக்கலாங்கிற மாதிரி பெக்கா நினைப்பாங்க. ஒரு நாள் ரொம்பவே சவுண்ட் அதிகமா கேட்டதால டோர் ஓபன் பண்ணான்னு 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பண்ணிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் திரும்பவும் அதே மாதிரி சவுண்ட் அதிகமானப்போ டோர் ஓபன் பண்ணி 2 பேரும் பார்ப்பாங்க. அப்போ அவங்க பாட்டி இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துதான் அவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடும். ஆனா வெளியே போகாம உள்ள வந்து லாக் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் இந்த விஷயத்த அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க தாத்தா அவங்க பாட்டிக்கு வயசானதால ஒரு சில டிசார்டர் இருக்கு, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதனால அவங்க 2 பேரும் திரும்ப பழைய மாதிரி ஜாலியா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே பண்றது ரொம்பவே வியர்டா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்க 2 பேரையும் தனித்தனியா டாக்குமெண்ட்ரியில பெக்கா பேச வைக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாவை பத்தியோ பழைய விஷயத்த பத்தி எந்த கேள்வி கேட்டாலுமே ரொம்பவே வியர்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க அந்த டாக்குமெண்ட்ரியில பழைய விஷயம் எதுவும் கேட்காம ஜென்ரலான டாபிக் மட்டுமே கவர் பண்ணுவாங்க. பெக்காவோட அம்மா கிட்ட டெய்லி பெக்காவும் டெய்லரும் வீடியோ கால்ல பேசிட்டு வருவாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் டேபிள் கிளீன் பண்ணும்போது தெரியாம கேமரா லென்ஸ்ல ஏதோ பட்டு அந்த கேமரா பிரேக் ஆனதா அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அதனால அவங்களால வீடியோல பார்த்து பேச முடியாது, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஆனா அங்க நடக்கிற விஷயத்த எல்லாம் பயந்து போன 2 பசங்களும் அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சீக்கிரமாவே அவங்கள வந்து கூட்டிட்டு போக சொல்லியும் கேட்பாங்க. இதை கேட்டு பயந்து போனவங்க அம்மா அவங்க தாத்தா பாட்டிய ஒரு தடவை வீடியோல காட்ட சொல்லுவாங்க. அவங்கள காட்டும் போதுதான் அவங்க அம்மாக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அது 2 பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ் கிடையாது. நீங்க யாரோ ஒருத்தர் கூட தான் இத்தனை நாளா இருக்கீங்க, ஆனா அவங்க உங்க தாத்தா பாட்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணுவாங்க. ஆனா லைன் கிடைக்காதால அங்கேயே டிரைவ் பண்ணிட்டு போலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அங்க ரீச் ஆகிறதுக்கு 3-4 hours ஆகும். அதனால பக்கத்துல இருக்க யார் வீட்டுலன்னா போய் பசங்களை ஒளிஞ்சுக்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் போகிற டைம்ல அவங்க தாத்தா பாட்டி வந்ததால அவங்க 2 பேருக்கும் வேற வழி இல்லாம அங்கேயே தங்குறாங்க. இப்போ நைட்டு ஃபேமிலியா எல்லாரும் ஒரு கேம் விளையாடலான்னு அவங்க தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க. பயந்துகிட்டே இந்த 2 பசங்களும் கூட உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேருமே பசங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துப்பாங்க. அவங்களுக்கு பயந்த பெக்கா வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதனால அவங்க 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா நிஜமான அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு, அவங்க அம்மா ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் பேசாம இருக்காங்க, இந்த 2 பசங்களையும் அங்கிருந்து காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.